பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பாஸ்டர் அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன கூப்பிடுவாங்களா இல்லையான்னு வந்துட்டாங்க. எந்திரிச்சு நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க வருமட்டும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவோம் என்று உம்முடைய உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உறுதி கூறுகிறோம். ஆமென். அமர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம் இல்லையா? கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கு கண்ணார காணும்படியாய் கர்த்தர் நமக்கு முன்பாக சாட்சியாக தாயை கொண்டாந்து நிற்பாட்டிட்டாரு. நம்ம நினைச்சே பார்க்கல. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு வேதனையப்பட்டோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால தான் ரொம்ப பயந்தேன். எனக்கு ஆவியான ஒரு உணர்த்தப்பட்டதுனால தான் அதற்காக வந்து ஜெபிச்சோம். கர்த்தர் நமக்கு முன்பாக சாட்சியாய் கொண்டாந்து என்ன செஞ்சிட்டாரு? உன் சபையின் தூணை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இன்னைக்கு பெண்டேகாஸ்ட் நாள், இன்னைக்கு நல்ல ஆராதனையை கேட்டோம். ரட்சிக்கப்படணுன்றவங்க கையை தூக்குங்க. நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்றவங்க கையை தூக்குங்க. சரி, ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. ஆரத்திக்கு மட்டும் வேணுமா? சரி, கொடுத்துருவோம். சரியா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா நல்ல ஒரு சபை இந்த சபை. உண்மையிலேயே எனக்கு லாயர் சாமித்தர் அண்ணனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் எத்தனையோ இடங்களுக்கு போகிறேன், ஆனால் நம்ம சபையில் உள்ள கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாலும் ஆவியிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறாங்க. அந்த வார்த்தைகளை தெளிவாக கேட்குறாங்க. சிஸ்டர், முடிஞ்சு நான் போகும்போது என்னோடு கூட அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க? பேசுகிறார்கள். அப்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அன்பாய் இந்த சபைக்கு கொடுத்த இந்த மந்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதவில்லை அப்படின்றதெல்லாம் ஆன்ட்டி எனக்கு அழகா அதுக்கு முன்பாகவே உண்மையிலேயே ஆவியானவர் அதை திட்டமும் தெளிவுமாக போன மாதம் லாஸ்ட் வீக்கில் ஆன்ட்டி வந்து அழகா சொல்லி கொடுத்தாங்க. அது மொட்டை கடிதம், பவுல் எழுதவே இல்லை. அதை ஒருவேளை எழுதியிருக்கலான்னு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை எழுதினது யாரு, என்ன அப்படின்றதெல்லாம் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. 4வது வாரத்தில் அதை திரும்பவும் போட்டு யூடியூப்பில் பாருங்கள். ஆனால் நான் திரும்பவும் அதைவே பேச ஆரம்பிச்சேன்னா டைம் இல்லை. இந்த நாளில் நான் எதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன்? கர்த்தருடைய ஆவியானவரை போன மாதத்தில் என்ன செஞ்சோம்? சிலுவையில் அரைஞ்சோம். இந்த மாதத்தில் ஆவியானவரை நம்ம வரவேற்று கொண்டோம், ஏற்றிருக்கிறோம், புதுப்பித்திருக்கிறோம். இதெல்லாம் உண்மைதான். ரட்சிப்பை அலட்சியப்படுத்தினால் தப்பிக்க முடியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதாரணமாக சொல்ல போனா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம எப்படி போவோம்? கிராண்டா, கௌதம் பிரதர் கிராண்டா கோட் ஷூட்லாம் போட்டு இல்லை, லேடிஸ்லாம் நல்லா பட்டு சேலைகள் கட்டி ஆபரணங்கள் போட்டு 1க்கு 10 தடவை கண்ணாடியில் போய் நின்று பார்த்து, நான் எந்த இடத்துக்கு போகிறேன்? கல்யாண வீட்டுக்கு. அந்த இடத்துல எனக்கு கனமான வஸ்திரம், அதை தூக்க முடியாது. அதை இங்கிட்டு உலகம் அங்கிட்டு விலகும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு என்ன செய்வோம்? நம்ம நோக்கம் பூரா, நம்ம கண்ணோக்கம் பூரா எங்கே இருக்கும்? என் ட்ரெஸ்ஸஸ் நான் சரிப்படுத்திக்கிறேன். சரியாக இருக்கேனா, நீட்டாக இருக்கேனா, அழகாக இருக்கிறேனா? எங்கேயாவது நான் கண்ணாடியில் பார்த்துட்டு வந்த மாதிரியே இங்கே வந்து பார்த்தா இருப்ப மாட்டோம். ஆனாலும் ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிறோம்? சரிப்படுத்தி கொள்கிறோம். ஒரு கனமான. ஆனால் அந்த வஸ்திரத்தை நான் வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, போட்டுட்டு இருக்க முடியாது. கனமாக இருக்கு, அதை அவுத்து வச்சுடுறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது அந்த பட்டுச்சேலை, அந்த கோட் ஷூட்டை விட பயங்கரமான மேன்மையானது. அது எப்பொழுதும்
உங்களுக்கு எனக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. இந்த இடத்துல உங்களை அழைச்சிட்டு வந்தது நானா ஏதோ போனேன் வந்தேன்றது இல்லை. தாயின் கருவிலேயே உங்களை என்னைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல எதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, பேசலாம், தாராளமா பேசுங்க. ஃபர்ஸ்ட் எங்க பாஸ்டருக்கு இந்த மூளைக்காலுன்றது சாப்பாடை விட்டு வெளில வரவே மாட்டேன்றாரு. பாவமா இருக்கிறாரு. நான் இனிமே சாப்பாடு நல்லா ஆக்கி போட்டுறேன், சரியா? அப்படியே சொல்றாரு இல்ல? அழகா சொல்லுது. சாப்பாடு வேற, ட்ரெஸ்ஸை குறித்து கவலை. அவருக்கு ரெண்டே கவலை தான். நான் உண்மையாகவே என் மருமகளை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா ஒருவேளை நான் முன்ன போயிட்டேன்னா உங்கள் மாமாவை கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன தெரியுமா கேட்பாரு உங்களை தொந்தரவு பண்ணுறது? ரெண்டே விஷயம், சாப்பாடும் உணவும் மட்டும், உடையும் மட்டும்தான் கேட்பார். அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை, உலகத்தில் நம்மளுடைய கவலை காலையில் எழுந்திரிச்சோன்னா பெண்களுக்கு என்ன இருக்கும்? என்ன குழம்பு வைக்கிறது, ஆரத்தி ரொம்ப செய்கிறது மாதிரி வேகமாக மண்டையாட்டுறது இல்லை, என்ன சாப்பாடு செய்கிறது, இதை குறித்து. ஆண்களுக்கு இந்த நாளில் நான் எங்கே போய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரணும், இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களை குறித்ததான சில கவலைகள். கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா? உலக பிரகாரமா பட்டுதான் ஆகணும். நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்களே அல்லவே, உலகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஜீவனை கொடுத்தவர் ஆகாரத்தை கொடுக்காமல் இருப்பாரா? இந்த சரீரத்தை கொடுத்தவர் உடையை கொடுக்காமல் இருப்பாரா? ஏனென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அதை தான் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:7 சொல்றாரு, உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை காலைதோறும் புதிய கிருபையினால தட்டி எழுப்புகிறவர் அடுத்த நிமிஷம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து விசாரிக்கிறவரா இருக்கிறார். இன்றைய நாளைக்கு உனக்கு என்ன காரியம், ஏது அவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்துறீங்களா? அவரோட நீங்க சம்பாதிக்கிறீங்களா? அவரோட கூட உங்களோட பேசுறீங்களா? நம்ம எடுத்தோடனே இன்னைக்கு ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம், அவரை பார்த்தா சரியாயிடும், அங்க போனா சரியாயிடும், இங்க போனா சரியாயிடும். இன்னைக்கு வாசித்தமே சங்கீதம் 146 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனை நம்பாத. இந்த உலகத்துல நம்மளுடைய கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம், சாப்பாடு, உணவு, உடை, தங்கும் இடம், இதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அடுத்ததாக எதை பார்க்கிறோம்? மனிதனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசாரிக்கிறபடினாலே என்ன செய்ய, உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடு. அதுதான் சங்கீதம் 52:22 என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் தள்ளி விட மாட்டாரு. இவன் வர்றான்னு சொல்லி கதவை பூட்டி வைக்கவும் மாட்டாரு. அப்படித்தானே? நம்ம இந்த தெருவுக்குள்ள வர்றோம் அப்படின்னா, ஐயோ அவன் நம்ம வீட்டுக்கு தான் ஏதோ கேட்டு வர்றான், கதவை பூட்டிடுவோம். 1க்கு 4 கதவை. அப்படி பூட்டுகிறவர் அல்ல, ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இதை குறித்தே நாம் கவலை கட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் என் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை விசுவாசிப்பவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் தங்கியிருக்கிறார், என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் என் மீது தனிப்பட்ட முறையில சொல்லும் பொழுது தேவன் என் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மை மறைக்கும்படியாய் இந்த உலகத்திலே பிசாசானவன் நம்மளுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம அதை தான் திறக்கிறோம். என்னை உண்டாக்கினவர்
எனக்கு ஜீவனை கொடுத்தவர், எனக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறவர், எனக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈராய். அழகா சொல்றாரு, காட்டு புஷ்பங்கள் அழகா சொல்றாரு, இன்றைக்கு பூத்து மாலையில என்ன செஞ்சிருது, உதிர்ந்து போயிருது, காஞ்சு போயிருது. அதை காட்டுல நீங்களும் நானும் யாரா? ஏன்னா அதெல்லாம் உண்டாக கடவுதுன்னாரு, உண்டாகுச்சு. இது மட்டும் கரத்தினால எடுத்து உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் கைக்குள்ள அடங்கிருங்கள், பலத்த கரத்துக்குள்ள ஏற்ற சமயத்துல உங்களை உயர்த்துவார். அந்த கரம் உண்டாக்கினவருடைய கரத்துக்குள்ள நம்மளை அழகு வச்சு அழகு பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் இவைகளை குறித்தே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். உலகில் நமக்கு பொருள் தேவை என்பது உண்மைதான். ஆனால் பொருள் ஈட்டுவதையே ஒரு நோக்கமாக கொண்டு வாழ்கிறவர்கள் அழகா சொல்லுது, தேவனுக்கு ஊழியம் செய்ய இயலாது, தேவனுக்கு முதன்மையான நேரத்தை கொடுக்க முடியாது. அதை தடுப்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். புரிஞ்சு கொண்டோமா? அப்ப இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தது என்ன காரியம், அதை குறித்து தேவன் கவலைப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் கவலைப்படாதேன்னு சொல்றாருன்னா, அதிக அக்கறை என் மேல உள்ளதா இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, நான் பொருள் ஈட்டுவதவே இந்த உலகத்துல நான் நோக்கமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மையான நேரத்தை கொடுக்க விடாதபடி பிசாசு இந்த மாய உலகத்தை கொண்டு என்னுடைய மனக்கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். அதனாலே ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். எதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்பட்டு இருக்காதீங்க. அழகா சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து கொள்வோமாக செய்யும் பொழுது யெகோவா ஈர் சொல்றாரு, விசுவாசம் கவலையை போக்கும் மருந்தாயிருக்கிறதாம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அடித்தளம் விசுவாசம். இந்த விசுவாசம் எப்பெல்லாம் எனக்கு தேவை உள்ளதோ, அது வியாதியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், காரியங்களா என்ன காரியமா இருக்கலாம், அது எனக்கு என்ன செய்கிறதா, ஒரு மருந்தா இருக்கிறதா. இந்த விசுவாசத்தை தான் அழகா சொல்லுது. அதே நீ மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு, இதை நீங்க விசுவாசம் என்கிற அந்த மருந்தை அப்ளை பண்ணணும்னா முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க, தேடுங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வேலையில் அந்த நோக்கத்தோடு அந்த திட்டத்தோடு மாத்திரம் நீங்களும் நானும் இருப்போமானால், அதை குறித்து தான் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும், கவலை வேணும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என் தேவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு கொடுத்தார் என்ப உணர்வு நமக்குள் வேண்டும். யாருமே அறியாமல் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும்னா அநேக சாட்சிகள் சொல்லலாம். என்னுடைய சாட்சிகள் நான் எவ்வளவோ ஒரு புத்தகமே எழுதலாம். ஒவ்வொரு நிமிடமும் நான் கர்த்தரோடு பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை, என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, கிச்சனுக்குள்ள நின்று அவரோட பேசிக்கிட்டு இருப்பேன், ரெஸ்ட் ரூம் போனாலும் அவரோட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்பா எனக்கு இது என்னன்னு தெரியல, இதை நீங்கள் நடத்துங்க. ஏன்னா நான் ஒரு நாள் என் தாய் வீட்டுக்கோ என் சகோதரி வீட்டுக்கோ எங்கேயும் நான் போனதே கிடையாது. யாருடைய ஆலோசனை நான் கேட்டது கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அங்கே போகணும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம் சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4-8 வாசிங்களேன். கொஞ்சம் குயிக்கா அடுத்தடுத்து வாசிங்க. என் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், என்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் இது எதை சொல்லுது என்று பார்த்தீர்களானால், இது எருசலேமை பற்றியும் இஸ்ரவேலரை பற்றியும் சொல்லப்பட்டு இருக்கிறதான ஒரு காரியம். வாசிங்க. என் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. சுத்தமாவதற்கு தாயின் கர்ப்பத்தில் பாவத்திலே நான் உற்பத்தி ஆனேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். நீ சுத்தமாவதற்கு, வாசிங்க,
தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை. மேல என்ன செய்ததில்லை? இரக்கமா இருந்ததும் இல்லை. இரக்கமா இருந்ததில்லை. நீ எருசலேமுடைய தேவாலயத்தை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் மீட்கப்படுகின்ற அந்த காரியத்தை குறித்தும் பேசப்பட்டது. இந்த இடத்துல என் தேவன் என்னோடு கூட பேசினது, உம்முடைய பிறப்பு எப்படியாய் கடந்தது, உன்னை யாருமே கண்டு கொள்ளல, உன்னை சுத்திகரிக்க கூட யாரும் இல்ல. வாசிங்க. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நீ அருவருக்கப்பட்டதினால் நீ என்ன செய்யப்பட்டாயா? வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். 8 வாசிட்டீங்களா? நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல. 8 வாசிட்டீங்களா? நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். போதும். பிழைத்திரு. அழகா சொல்றாரு, நான் உன்னை கண்டேன், வஸ்திரமில்லாது கிடக்கிற, அதுவும் பாவத்தினால் பிறந்த அந்த ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிற கிடக்கிற, உன்னை சுத்திகரிக்க எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க. அவரே நம்மளை என்ன செய்தானா கண்டு கொண்டாராம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 139:16 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் என் கருவை உன் கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பாகவே நான் மலரா அந்த உலகத்துக்கு வருவேன் என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? பேர் சொல்லி அழைத்த தேவன். அழகா சொல்றாரு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-6 வாசிங்களேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை, ஒருவரும் கண்டிராத கழுதை. நம்ம அவர் மரித்த போது பவனி வரும்போது குருத்தோலை ஞாயிறப்ப அதை குடிச்சு நான் உங்களோட கூட பேசினேன். அந்த இடத்துல அங்க அழகா பெஸ்விகா சொல்றாரு, சீசர்களை கொண்டு போய் அந்த கட்டை அவிழ்த்து கடந்து கொண்டு வர சொல்றாரு. உங்களை ஒண்ணுமே இல்லாம கிடந்த நம்மளை, நிர்வாணமாய் கிடந்த நம்மளை, ரத்தத்துல பாவ ரத்தத்துல கிடந்த நம்மளை கர்த்தருடைய கண்கள் கண்டது மாத்திரமல்ல, அந்த வஸ்திரத்தை உடுத்தினார். அதற்கப்புறம் அப்படியே விட்டுறல, உங்களுக்கும் எனக்கும் சீசர்களாகி அப்போஸ்தலர்களை அனுப்பி, தீர்க்கதரிசிகளை அனுப்பி, கர்த்தருடைய வேதாகமத்தை உங்க கைகளில் கொடுத்து ஆண்டவர் நம்மளுடைய கட்டுகளை அவிழ்த்து நம்ம அவருடைய கரத்தில் என்ன செய்திருக்கிறாரு? அலங்கரித்து அந்த உயர்ந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு என்ன செய்தாங்களா? அந்த கழுதைக்கு மேல போட்டாங்களாம். ஒன்றுமே இல்லாத கழுதை குட்டியாய் கிடந்த நம்மளை கழுதைனால என்ன செய்வாங்க? பொதி சுமக்கிறதுக்கும் அதை ஒரு இதாவே பார்க்க மாட்டாங்க, அருவருப்பா பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அது பாருங்க, சீசர்கள் மூலம் அழைத்து நம்மை கட்டை அவிழ்த்து விட்டுருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய எச்சரிப்பான தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கட்டை அவிழ்த்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். அழகா சொல்றாரு இங்க பாருங்க, அதுக்கு வஸ்திரம் போடப்படுகிறது. அழகா சொல்றாரு, தேவ ஆலயம் நாட்டப்படும் இடமாக இஸ்ரவேலரை தனது மணவாட்டியாகவும் கர்த்தர் இந்த இடத்திலே கூறுகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மணவாட்டி என்று அழைக்கிறார். அந்த மணவாட்டிக்கு ஏத்த வஸ்திரத்தை உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ஏன் கொடுத்தார் என்றார் 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீங்க. என்னால உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட உங்க சரீரம் நான் தங்குற ஆலயமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த சரீரத்துல கூட எனக்கு உரிமை கிடையாது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஆனா இந்த சரீரத்துக்கு அவ்வளவு நம்ம என்ன செய்யறோம்? டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதை காட்டில் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வேதம் அழகா சொல்லுது பாருங்க. ஓசியா எழுதின உபாகமம் 32:10-11 வாசிங்களேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம்.
உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10-11. பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அடே அவர் என்னை எவ்வளவு கண்டுபிடித்தார். அழகாய் கொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்களேன் அந்த இடத்துல. எப்படி கிடந்தமா? பாலான நிலத்திலும் பாலான நிலத்திலும் வறண்ட நிலத்திலையும். இந்த ஊளையிடுது, நரிகள்லாம் ஊளையிட்டுக்கிட்டு கிடக்கும் பாருங்க. எப்படி இருக்கும் அந்த சத்தம்? கேட்கும்போது நல்லா இருக்குமா? அப்படி கொண்டு நம்மளை விட்டா எப்படி இருக்கும்? ஒய் ஒய் ஒயின்னு ஒரு சவுண்டு கேட்கும், காத்து ஒரு மாதிரி அடிக்கும் இல்ல? அந்த இடத்துல யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? அந்த இடத்துல வேதம் அழகா சொல்லுது பாருங்க, உபாகம் 32:10-11. பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். கரங்களை அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அவர் என்னை, உங்க பேரை போடுங்க, என்னை மலரை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், என்னை நடத்தினார், அவனை உணர்த்தினார், ஒவ்வொரு நிமிடமும் என்னை உணர்த்துகிறார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கர்த்தர் என்னை அவருடைய கண்மணியைப் போல காத்தருளி வருகிறார். அழகா சொல்றது வசனம். எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கண்டுபிடிச்சது ஏதோ என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவுங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில உங்களை என்னையும் தேவன் தேடி கண்டுபிடிச்சு விசேஷித்த வண்ணமாய் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நம்ம கட்டெல்லாம் அவிழ்த்து அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக அழைத்த தேவனை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாம். வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க. உப்பு, அந்த உப்பு எதற்கு என்றால் பாதுகாப்பு. இன்னைக்கு பார்த்துருக்கீங்கன்னா உப்பு எதுலையாவது போட்டு வச்சா அது என்ன செய்யாது? கெட்டு போகாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை என்னையும் அந்த உப்பினால் சுத்திகரிக்கிறது எதனால தெரியுமா? நீங்கள் நான் அந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய காரியங்களை கழுவி கரைகளை போக்குற உப்பாய் நீங்கள் நான் என்ன செய்யணுமா? இருக்க வேண்டுமா? நம்ம அநேகர் இருக்கிறோமா? ஆராய்ந்து கொள்வோம். அழகா சொல்றது பாருங்க. ஏசியா 41ஆம் அதிகாரம், ஓசியா 2:19-20. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்க இறுக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். இன்னைக்கு மணவாளன் மணவாட்டிய கையை பிடிச்சு எத்தனையோ உடன்படிக்கையை செய்துட்டு என்ன செய்யறாங்க? 6 மாசம்தான். உன எனக்கு தெரியாது, என்னைய உனக்கு தெரியாது, போய்கிட்டே இருவோம், வழி எனக்கு சுத்தப்பட்டு வராது, ஓடு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? அந்த ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 எவ்வளவு அழகா சொல்லுகிறது. நியமித்திருக்கிறாராம் மணவாட்டியாக. உண்மையாய் சொல்லுகிறேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை என்ன செய்கிறேன்? சேர்த்து கொண்டிருக்கிறேன். அழகா சொல்றாரு. ஏசியா 41:8-10 வாசிங்க. நீ என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேனா? இந்த உலகத்துல நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீ எதை தேடணுமோ எதை கேட்கணுமோ முதலாவது என்னிடத்துல என்ன செய்ய? தேடு. நான் உன்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறேன். அழகா சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 39:13 யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். அவரை குறித்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார், அவருடைய வஸ்திரமெல்லாம் உறுத்தப்பட்டது. ஆனா அவர் அங்கே போயும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தபடினாலே எகிப்துல 2வது அதிபதியாக அவருக்கு பொன் என்ன செஞ்சாங்களாம்? ஆபரணங்கள், சரபணிகள் ஏத்தி அவருக்கு வஸ்திரங்களாம் உடுத்தி அவர் என்ன செய்தாங்களாம்? சாரட்ல ஏத்துறாங்கய்யா. காரணம் என்ன தெரியுமா? பாவ வஸ்திரம். போத்திபாருடைய மனைவி இச்சிக்க நினைக்கிறா, இவர் இணங்கல,
அந்த வஸ்திரத்தை உதறி விட்டு போனதுனால தேவன் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க, வேற வழி இல்லைங்க. ரட்சிப்பை கரப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்ததான பயம் இல்லை. ரட்சிப்பை அலட்சியப்படுத்துறதுனால வரப்போகும் தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி என்றுதான் நான் உங்களோடு கூட வருகிறேன். அதற்காக தான் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது, எதை கவலைப்படணும், தேவன் எப்படிலாம் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம எங்க போனோம், அந்த வஸ்திரம் அந்த சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்ந்துடுவீர். அழகா பாடணும்ல. இந்த சீருடை இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் ஸ்கூலுக்குள்ள கூட என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளை விட மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபைன் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்றால் நான் பரலோகம் செல்ல முடியாது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கனமுள்ள ஒரு வஸ்திரத்தை நம்ம எப்பொழுது சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிப்பு நமக்குள்ள இருக்கணும். இந்த யோசேப்புக்கு அப்படித்தான் இருந்தது. அதனாலதான் அவ கூப்பிட்டவன் அந்த பாவ வஸ்திரத்தை விட்டு விட்டு தேவனை நோக்கி ஓடினாரு. ஆண்டவர் என்ன செய்தாராம், சரப்பணி உடுத்தின அந்த வஸ்திரத்தை உடுத்தி சாரட்டில் ஏத்தி எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினாராம். அது மாத்திரமல்ல, அழகா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51:12 சொல்லுகிறது பாருங்க. உமது ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இரண்டாவதாகிய தாவீது பாவம் செஞ்சிட்டான். இன்னைக்கு பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது, தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனாலும் கூட மறுபடியும் தன்னுடைய வஸ்திரம் கடவுப்பற்றி போயிட்டதே என்று சொல்லி, அதனால இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து நிற்கிறேனே என்று சொல்லி அவன் சங்கீதம் 51 கதறி ஜெபிக்கிறான். அந்த வசனம் 12வது வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னை யூசோப்பினால் கழுவி சுத்திகிரியும் ஆண்டவரே. என்னை இந்த உலகத்துல வேற யாரும் என்னை என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். என் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் என்னுடைய பாவத்தை என்ன செய்ய முடியும், சுத்திகரிக்க முடியும், என்னை மீட்டெடுக்க முடியும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் என்ன செய்ய முடியும், தந்து என்னுடைய ஆவியை தெளிவா, இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, உற்சாகத்தோடு இருக்கிறோமா என்பதுதான் இந்த நாட்களை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்கள்ல ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு 10 நிமிஷத்துல அபிஷேகம் நிரம்புது, அதை மட்டும் பெற்றுக்கொண்டனும் இல்லை. என்னைக்குமே இந்த உலகத்திலே காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீங்களும் நானும் யாரா, அபிஷேகம் நிறைந்தவர்கள், எப்பொழுதும் அக்கினியா இருக்க வேண்டியவர்கள். நம்ம பக்கத்துல துஷ்டமான எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது எரிஞ்சு போயிடணும், நம்ம கிட்ட பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக தான் தேவன் நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 116:13 அதே தாவீது சொல்லுகிறான், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், நான் சாட்சியா இருப்பேன்யா. திரும்பவும் நான் இழந்து போன அந்த ரட்சிப்பின் அந்த வஸ்திரத்தை எனக்கு உடுத்தும் போது, அந்த பாத்திரமானா என்னை மாற்றும் பொழுது நான் என்ன செய்கிறேன், சாட்சியாய் நான் நிற்கிறேன்ப்பா. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, 29:1 நினைக்கிறேன். அடிக்கடி கடிந்து கொண்டு தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். திரும்ப திரும்ப எழுந்திருக்கிறது, திரும்ப விழுகிறது, திரும்ப எந்திரிக்கிறது, திரும்ப விழுகிறது. நம்ம அங்கிள் ஒரு தடவை எடுத்தாரு, நனைஞ்ச பாவியா இருக்காத, தண்ணி டம்ளர், என்னன்னா மாலை போட்டிருக்கேன், தண்ணி டம்ளர். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் இடறுகிறார்கள் அநேக காரியங்கள்லையே. நான் சொல்லணும்னு நினைச்சா பயங்கரமா சொல்லலாம் லிஸ்ட்டை. ஆனா நம்மை நாமே நிதானிச்சு கொள்வோம். கொஞ்சம் பேரா இருக்கிறோம், நம்ம நிச்சயமாக நம்ம பரலோகத்துல ஒருவர் சந்திப்போம். அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நான் போனேன், அவங்க கூப்பிட்டாங்க, நான் அந்த இடத்துக்கு போனேன். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். மற்ற எதை குறிச்சும் தியானிக்காத, மற்ற எதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம கர்த்தர் அதை தான் அழகா சொல்றாரு இந்த இடத்துல. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு அந்த ரட்சிப்பின் அந்த இழந்து போன அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு திரும்ப கொடுத்தீங்கன்னா நான் சாட்சியா இருப்பேன் இந்த உலகத்துல. ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அழகா சொல்றான் பாருங்க. லூக்கா 15:22 பாத்துருங்க, அழகா ஒரு கதை இருக்கும். கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனார் இடத்துல இருந்து ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் என்ன செய்யறான், தூர தேசத்துக்கு போறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கிறது தான். அதே நேரத்தில் தேவன் யாபேசுல சொன்னது போல பாதுகாக்கிற தேவன். கேட்டிருந்தா பாதுகாத்திருப்பாரு. இவன் விட்டுட்டு என்ன செய்யறான், உலகத்துக்குள்ள போறான். தேவ ராஜ்யத்தை விட்டு உலகத்துக்குள்ள போறான். தகப்பனுடைய அன்பை விட்டு, அரவணைப்பை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் போதும்னு சொல்லி பெற்றுக்கொண்டு என்னங்க போகிறான், உலகத்துக்குள் போகிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. சத்தியத்தை கேட்க வேண்டாம், கடைபிடிக்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேனா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அது மாத்திரம் போதும். அந்த ஆசீர்வாதம் காற்று பறக்கடிக்கிற பதரை போல போய்விடும். வேதம் அழகா சொல்லுகிறது, அவன் கெட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் மனம் திரும்பி வருகிற அவனை உலகத்தாரோ அவனுடைய நண்பர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தகப்பன் தான் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கூட்டு வந்து அவனுக்கு என்ன செய்கிறாரா, உயர்ந்த வஸ்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருப்பார், உளையான செட்டிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் சொல்றாரு இந்த இடத்துல. உயர்ந்த வஸ்திரம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைய நாயனா எனக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் இருக்கும் நினைச்சு பாருங்களேன். நம்ம போட்டிருக்கிற உடுப்பவே ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பாருங்க. நீங்க ராஜா, அண்ட சராசரியை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளையா இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? அவர்கிட்ட போக முடியாதபடி சில இருதயத்துல குத்தப்படுறமானால் அந்த காரியங்களை நாம் சரி செய்து கொள்வதற்கு எதுவா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி அணைக்கிறதுக்கு, அவர் பிள்ளைன்னு சொல்லி ஓடி வர்றதுக்கு, அணைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். எப்படி இருந்தாலும் நம்மளை அணைச்சு கொள்வாரு. ஆனா இவன் என்ன தெரியுமா செய்யறான், கூனி குறுகுறான். ஏன்னா இவன் இடத்துல என்ன இருந்தது, தவறுதுகள் இருந்துச்சு, பிழைகள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம திரும்பவும் அப்பாவின் இடத்துல போவதற்கு, அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது தடைகள் இருக்குமானால் தேவனிடத்திலே உங்களை நீங்களே மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு நேராக மனம் திரும்புவோம். அடுத்ததாக 2 ராஜாக்களை பார்க்கிறோம். 2:13 எலியா ஒரு தீர்க்கதரிசி, அவரிடத்துல ஒரு சால்வை இருக்கிறது. அவரை பின்பற்றியே வந்த எலிசா சொல்றாரு, உனக்கு என்னதான் வேணும் என் பின்னாடியே வர, நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் அந்த சால்வியின் தோணில என்ன செய்யணும், பிடிச்சுக்கொள்ளணும். அப்படி உள்ள வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? நான் இந்த இடத்துல பெருமைக்காக சொல்லலை. லாக்டவுன் சமயம் ஒரு தடவை நான் அது வரைக்கும் நான் மெசேஜ் கொடுக்கல, அதான் உண்மை. எப்பயாவது ஒரு தடவை கொடுக்க சொன்னால் பாஸ்டருக்கு ஏதோ இதுன்னா வெளியே போனாங்கன்னா நான் கொடுப்பேன், அவ்வளோதான். அது வரைக்கும் நான் ஏறினது கிடையாது. மெயின் சர்ச்சில் ஒரு 2-3 செய்திகள் வெள்ளிக்கிழமை பிரேயர்களில் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஒரு தடவை ஆன்ட்டி என்னைய கேட்டு வாசலில் நின்று, அவங்களுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது, அந்த ஒரு காரணமாக என்னை கரம் பிடிச்சு சொன்னாங்க, இனிமே பாஸ்டமா நீங்கள் தான் என்ன செய்யணும், ஏறணும், நீங்கள் மெசேஜ் கொடுத்தே ஆகணும், நீங்கள் மேலே ஏறுங்க. அதை யாரோ ஒருவர் சபைக்கு வர்றவங்க சொல்றாங்க, அப்படி நான் எடுத்துக்கொள்ளல. எனக்கு கிடைச்ச தேவ பிரசன்னமாய் கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பின் வார்த்தை என்று சொல்லி அந்த பாத்திரத்தை அன்னைக்கு நான் தூக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை நிரப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நினச்சேன் ஆன்ட்டிகிட்ட சொல்லுவேன், ஆன்ட்டி நீங்கள் என்ன எனக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் மெசேஜ் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதனுடைய எல்லா பேஜஸும் எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு செராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. நான் தனிமையாக உட்காந்துருக்கேல, நான் அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். நமக்கு வசனம் கிடைக்குது, அந்த நேரத்தில் கேட்குறோம், அடுத்து வீட்டுக்குள்ளே போகணுன்னு அடுத்து மறந்துடுறது, பைபிளை தூக்கி அப்படியே வச்சுறது. அது தேவனோடு உள்ள உறவு இல்லை. தேவனோடு எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கணுமா,
நம்ம அழகா வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுடைய அந்த வஸ்திரத்தை அவர் பிடித்தாராம், அது ரெட்டிப்பான வரம் கிடைச்சதாம். ரெட்டிப்பான வரம். இதை எப்படி எனக்கு வஸ்திரத்துல ஒரு வரம் என்பதை நான் எப்படி அறிஞ்சேன் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த கூட்ட நெரிசல்லையும் இயேசுவானவருடைய அந்த வஸ்திர சொல்றார், என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்ப ராஜாதி ராஜா என் தகப்பன் எனக்கு கொடுக்கிற வஸ்திரத்துல இருந்து என் பக்கத்துல எந்த வியாதிக்காரர்கள் எந்த பிரச்சனையில இருக்கிறவர்கள் என் பக்கத்துல இருக்கிறார்களானால் என்னை பார்க்கிறீர்களோ, அதை தான் சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொள்ள என்னை ஏற்றுக்கொள்ள என்னை ஏற்றுக்கொள்ள பிதாவை கனப்படுத்துவான். அப்படியாக தேவனுடைய வல்லமைய தேவனுடைய வரங்களை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வண்ணமாய், அள்ளி கொடுக்கிற வண்ணமாய் தேவன் நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். பிரச்சனை 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 போராட்டம் எனக்கெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இங்க வச்சு பார்த்தா மலை, தூக்கி போட்டா கடுகு. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. அந்த இடத்துல அவன் ரெட்டதனையான வரத்தை பெற்று இவர் செய்ததை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வரங்களை பெற்று எடுத்தாராம். அழகா சங்கீதம் ஏசாயா 61:10 என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. கர்த்தருக்குள் இந்த காரியத்தினாலே நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ஈடாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா. நமக்கு எப்படி மணவாளனுக்கு ஆடைகள் கொடுக்கப்படுகிறது, மணவாட்டிக்கு ஆபரணங்கள் கொடுக்கப்படுகிறது, இதற்கு ஈடாக தான் கர்த்தரின் ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கும் எனக்கும் உடுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கரப்பிடிப்போமா, இல்ல தேவையில்லாத இடத்துல போய் நம்ம நிற்போமா? அந்த வஸ்திரத்தை போட்டு உணர்ந்து கொள்வோமா? உணர்ந்து கொள்வோமா? எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை. ஒரு கண்ணும் காணாமல் ஒருவரும் நம்மளை கண்டிராமல் தூக்கி எறியப்பட்ட நம்மளை தேவன் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு நீங்களும் நானும் இந்த நினைத்துல தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்திருக்கிறோம். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல் இந்த வஸ்திர ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமலும் அலட்சியம் செய்தோமானால் எப்பொழுது எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம் வரும் என்று தெரியாது. அப்பொழுது நான் சீருடை இல்லாமல் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்படாமலும், அதுதான் வேதம் அழகா அந்த பாடல் வரிகள் ஆரம்பத்தில் எழுதின வரிகள்லாம் அவ்வளோ ஒரு நுணுக்கமான வரிகள். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்ந்து. அங்க போறதுக்காக மாத்திரம் கவலைப்படுங்க. அந்த இடத்துக்கு போவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரபிடிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறதே, அலட்சியம் செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு. அதனாலதான் நமக்கு அழகா சொல்றாரு, நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை எடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் முக்கியத்துவம் அழகா சொல்றது யோவான் 3:3 வாசிங்க. ரட்சிக்கப்படாதவன் மறுபடியும் பிறவாதவன். எழுதி கொள்ளுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு மறுபடி பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நம்ம ராஜ்யத்தை மறுபடியும் நீதியின் தேடுங்கள் தான் உங்களை கொண்டு வந்தேன். அதை போகணும் என்றால் ரட்சிக்கப்படாதவன் மறுபடியும் பிறவாதவன். ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு மீட்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்லை என்றால் நம் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ரெண்டாவது சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பவர்கள் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவும் முடியாது. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவன் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன், ஆதார் அடையாள அட்டை இல்லாதவன். புரிந்து கொண்டமா? ஒரு பேங்க் போனாலும் எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு. அது இல்லாதவன் எங்க போவானா? அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அழகா சொல்றாரு. அப்போ புதிய எட்டுப்பாட்டு ரட்சிப்பு நமக்கு எதை கொடுக்கிறது என்று பார்த்தீங்களானால்,
பாவம் மன்னிப்படைந்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுவதற்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். இன்னைக்கு அழகா பாட்டு பாடும்போது அனைவரும் அக்கினினால் நிரப்பப்பட்டோம். அழகா சொல்றாரு, பாவம் மன்னிப்படைந்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு உங்களையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறது தான் இது குறிக்கிறது. அழகா சொல்றாரு, ஏனென்றால் நாம் ராஜ வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்துவதற்கு எங்க அப்பா சிலுவையிலே வஸ்திரம் இல்லாதவராய் தொங்கினார். நான் அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு அவர் என்ன செய்தாரா? பாவ கிரீடத்தை தன் தலையிலே சூற்றி கொண்டாராம். அடுத்து சொல்லுது பாருங்க, நாம் உயர்ந்த வஸ்திரம் உடுத்துவதற்கு, அழகா உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறுவதற்கு அவர் தன்னைத்தானே இந்த பூமியிலே தாழ்த்தினாராம். வேதம் அழகா சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பை நிறைவேறின பின்புதான் அந்த பரலோகம் திறக்கப்படுங்க. கூடவே இருந்து அப்போஸ்தலர் சீசர்களுக்கு அதை பண்ணார், இதை பண்ணார், அற்புதத்தை அடையாளத்தை எல்லாம் பார்த்துட்டோம். பேதுரு என்ன செஞ்சாரு? மறுதளிச்சார். ஆனால் ஆண்டவர் அடுத்த நிமிஷம் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கும்படி ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் உம்மிடத்துல தானே தகப்பனே உண்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? சரணடைஞ்சாரு. அவர் தான் அப்போஸ்தலர் நாட்கள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் அப்படியாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாராக. யோவான் 6:27, 1 பேதுரு 2:9. என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். எதற்காக நடப்பிக்கணுமா? எப்பயாவது சாப்பிட்டுட்டு போகிறது வேஸ்டான அந்த உலகத்தில் பண்ணுற அந்த போஜனத்திற்காக அலையாதா? அதுக்காக தான் யார் எடுத்து கொடுத்தான்? ஏசா தேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டுட்டு போயிட்டான். அழகா சொல்றார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையாகிய அப்பம் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அதற்காக நீங்க என்ன செய்யுங்களா? கிரியைகளை நடப்பியுங்கள். மத்தேயு 10:22, 24, 13 ரெண்டுலையும் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னொரு தேவனால் கூடாதது என்று இருக்கிறது. அது அடுத்து தேவன் கொடுத்து வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நான் உங்களோட கூட இதை முற்றிலுமாய் முடிக்க தேவன் சித்தம் பண்ணுவாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க, ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்க, கிருபையை போர்க்கடிக்காதீர்கள். தேவனுக்காக நம்ம எழுமி நிற்கணும். கரைதிரை அற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், தேவன் கொடுத்த அந்த மெல்லிய வஸ்திரத்தோடு கூட தகப்பனிடத்துல போய் சேருவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வார்த்தைகளை, கிரியைகளை, எண்ணங்களை, நடக்கைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பழிப்பிடத்திலே அர்ப்பணித்து அதை சுத்திகரித்து தேவனுக்கு நேராக உங்களை நடத்துவீர்களானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நீங்கள் உப்பாக, வெளிச்சமாக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென்.